அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெளிவாக ஒவ்வொரு பாடத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகுப்புகளை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடியோக்களுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் இன்றைய பாடத்தில் எதை பற்றி பார்க்க போறோம்னால், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால அவர்களுடைய முக்கியமான மகன்மாராகிய நாபித் கைதார் இவர்களுடைய காலத்துக்கு பிறகு ஆட்சி, மக்காவுடைய ஆட்சி அப்படியே ஜுர்ஹும் கூட்டத்தாருக்கு மாறுகிறது. ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார் மக்காவிலே இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சியுடைய விடயத்திலே எந்த பொறுப்பும் கிடைக்கவில்லை. இவர்களுடைய குடும்பத்தினர் தான் இவருடைய பரம்பரை, அதாவது இவர்களுடைய பாட்டனார் தான் இந்த காபாவை கட்டினார் என்ற கண்ணியத்துடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையினர் இருந்தார்களே தவிர ஆட்சியுடைய விடயத்திலே எந்த விதமான பங்கும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஜுர்ஹும் கூட்டத்தினர் தான் மக்காவை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 137வது வயதில் மரணித்தார்கள் என்பதாக அல்லாமா ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இதே போல இன்னொரு ரிவாயத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 130வது வயதில் தான் மரணித்தார்கள் என்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் புக்தனசர் என்ற ஒரு அரசன் உருவாகினான். புக்தனசர் யார்? முழு உலகத்தை ஆட்சி செய்து 4 பேர்களில் ஒருவன். இந்த புக்தனசர் உருவாகுவதற்கு சில காலத்துக்கு முன்பாகவே ஜுர்ஹும் கூட்டத்தாருடைய ஆட்சி அப்படியே வலுவிழக்க ஆரம்பித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் கைதார், இந்த கைதாருடைய வம்சத்திலே வந்த அத்னான் என்பவருடைய ஆதிக்கம் மக்காவிலே ஓங்க தொடங்குகிறது. மறுபக்கம் ஜுர்ஹும் கூட்டத்தாருடைய ஆதிக்கம் அப்படியே வலு இழக்க ஆரம்பிக்கிறது. இந்த பக்கம் அத்னானுடைய ஆதிக்கம் மக்காவிலே வளர ஆரம்பிக்கிறது. இந்த அத்னான் யார்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21வது பாட்டனார். அத்னானுடைய காலத்தில் புக்தனசருடைய படைக்கும் அரபியர்களுக்கும் மத்தியில் தாத்துல் இர்க் என்ற இடத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் ஜுர்ஹும் கூட்டத்தினர் தலைவர்களாக, தளபதிகளாக இருக்கவில்லை. மாற்றமாக இந்த படைக்கு அத்னான் தான் தளபதியாக இருந்தார் என்பதாக அல்லாமா ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அதற்கு பிறகு புக்தனசர் கிறிஸ்துக்கு முன் 587வது வருடம் 2வது தடவை அரபியர்களுடன் போர் தொடுத்தான். இந்த அரபியர்களுடன் போர் தொடுத்த சந்தர்ப்பத்தில் அத்னானியர்கள், அத்னான் இவருடைய குடும்பத்தினர் யமன் நாட்டுக்கு தப்பிச் சென்றார்கள். இவர்கள் யமன் நாட்டுக்கு தப்பிச் சென்றதற்கு பிறகு அந்த காலத்தில் பனு இஸ்ரவேலர்களுடைய நபியாக இருந்த யர்மியாவும் அவருடைய தோழர் பர்கியாவும் அத்னானுடைய மகன் மாதை ஷாமில் இருக்கக்கூடிய ஹர்ரான் என்ற நகருக்கு அழைத்து சென்றாங்க. அதற்கு பிறகு புக்தனசருடைய காலம் அப்படியே செல்கிறது. புக்தனசருடைய காலத்துக்கு பின்னால மாத் என்ன செய்யறாரு? சரி, இப்பதான் யுத்தம் முடிஞ்சிருச்சே, நாங்கள் மீண்டும் மக்காவுக்கு செல்வோம் என்று சொல்லி புக்தனசருடைய அந்த காலத்துக்கு பின்னால மாத் மக்காவை நோக்கி வருகிறார். மக்காவுக்கு வந்து பார்த்தால் அந்த சந்தர்ப்பத்தில் ஜுர்ஹும் கோத்திரத்தார்ல ஜௌஷம் இப்னு ஜுல்ஹுமா என்பவர் மட்டும் தான் மிகுதமாக இருந்தார். இப்ப மாத் என்ன செய்கிறார்? அந்த ஜௌஷம் பின் ஜுல்ஹுமாவுடைய மகளை திருமணம் முடிக்கிறார். இந்த இருவருக்கு நஜ்ஜார் என்ற ஒரு குழந்தை கிடைக்கிறது. அருமையானவர்களே, ஜுர்ஹும் கோத்திரத்தாருடைய நிலைமைகளை எடுத்துக்கொண்டால் மக்காவுல அவர்களுடைய வலு இழக்க ஆரம்பிக்கிறது. பொருளாதாரத்தில் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதனால் என்ன செய்யறாங்க? காபாவை தவாஃப் செய்வதற்காக, காபாவை யாரெல்லாம் பார்க்க வருகிறார்களோ இவர்களை இம்சித்து காபாவுடைய செல்வங்களை எல்லாம் இவர்கள் சூறையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த செயல் அத்னானியர்களுக்கு பெரும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. ஏன்? காபத்துல்லாவுடைய பொக்கிஷங்களிலே இவர்கள் கையை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பனு ஹுஸா என்ற கோத்திரத்தார் மக்காவுக்கு நெருக்கமாக மர்ரு லஹ்ரான் என்ற இடத்துல வந்து குடியேறாங்க. அத்னானியர்களுக்கும் ஜுர்ஹும் கூட்டத்தாருக்கும் மத்தியிலே சமரசம் கிடையாது. அத்னானியர்கள் ஜுர்ஹும் கூட்டத்தாருடன் வெறுப்புடன் தான் இருக்கிறார்கள் என்ற விடயம் ஹுஸா கோத்திரத்தாருக்கு கேள்விப்பட்டதும் இப்ப
இப்போ இந்த ஹுசா கோத்திரத்தார் என்ன செய்கிறாங்க, அத்னானியர்களுடைய ஒரு பிரிவினரான பனு பக்ர் இப்னு அப்தி மனாஃப் குடும்பத்தாருடைய உதவியுடன் சேர்ந்து ஜுர்ஹும் கூட்டத்தாருடன் போர் செய்து மக்காவை விட்டு இந்த ஜுர்ஹும் கூட்டத்தினரை விரட்டி அடிக்கிறாங்க. இதற்கு பிறகு ஹுசாவினருடைய கைவசம் மக்காவுடைய ஆட்சி வருகிறது. ஹுசா 300 வருடங்கள் மக்காவை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அத்னானியர்களுடன் சேர்ந்து இவர்கள் யுத்தம் செய்து இந்த ஜுர்ஹும் கூட்டத்தார மக்காவை விட்டு விரட்டி அடித்தாலும் முழுமையாக இவர்களை விரட்டி அடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று பார்த்தால் இந்த ஹுசா கோத்திரத்தார் தான். எனவே அத்னானியர்களுடைய ஒரு பிரிவு மட்டும் தான் ஹுசாவினருக்கு உதவி செய்தார்கள், முழுமையாக அத்னானியர்கள் உதவி செய்யலை. எனவே ஹுசாவினர் மக்காவுடைய ஆட்சியை பிடிக்கிறார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே கூறும் பொழுது ஹுசாவினருடைய ஆதிக்கம் மக்காவுல 300 வருடங்கள் தொடர்ச்சியாக இருந்தது. எனவே அத்னானியர்கள் மக்காவில் இருந்தாலும் ஜுர்ஹும் கூட்டத்தாருக்கு பிறகு ஆட்சி யாருக்கு வந்தது, இந்த ஹுசா கோத்தினருக்கு தான். அதற்கு பிறகு தான் இந்த ஹுசா கோத்திரத்தார் எப்பொழுது ஜுர்ஹும் கூட்டத்தினரை மக்காவை விட்டு விரட்டி அடித்தார்களோ, ஜுர்ஹும் கூட்டத்தினர் மக்காவிலிருந்து வெளியேறும் பொழுது ஜம்சம் கிணற்றை அடையாளம் தெரியாத விதத்தில் பல பொருட்களை போட்டு நிரப்பி அப்படியே மறைத்து விட்டார்கள். வரலாற்றாசிரியர்கள் ஹஜ்ரத் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது அம்ர் இப்னு ஹாரிஸ் இப்னு முதாத் ஜுர்ஹுமி என்பவர் கஅபாவுல இருந்த 2 தங்க மான் சிலைகள் இதே போல ஹஜருல் அஸ்வத் கல்லையும் ஜம்சம் கிணற்றில் போட்டு மூடி அப்படியே மறைத்து விட்டார். எனவே இந்த ஜம்சம் கிணறு எந்த இடத்தில் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாத வண்ணம் அந்த இடம் அப்படியே மறைக்கப்பட்டது. இது எந்த காலம் வரை, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய காலம் வரை ஜம்சம் கிணறு மறைக்கப்பட்டு தான் இருந்தது. அப்துல் முத்தலிபுடைய காலத்தில் அவருடைய கனவில் தான் ஜம்சம் கிணறு எந்த இடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அந்த விடயங்கள் தெளிவாக பின்னால் வருகிறது. எனவே ஜுர்ஹும் கூட்டத்தார் மொத்தமாக 2100 வருடங்கள் 100 வருடங்கள் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு தான் ஆட்சி கிடைக்கிறது. ஆக 2000 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். மொத்தமாக 2100 வருடங்கள் மக்காவில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஹுசா கோத்திரத்தாரிடத்திலே மக்காவுடைய ஆட்சி வருகிறது. 300 வருடங்கள் இவர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது தான் குறைஷியர்கள் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படக்கூடிய குஸை இப்னு கிலாப் என்பவர் உருவானார். இவர் வந்ததற்கு பிறகு ஆட்சி அப்படியே குறைஷியர்களுக்கு வருகிறது. இந்த விடயங்கள் எப்படி நடந்தன என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தெளிவாக பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.